ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் காஃபி மற்றும் டீ குடிப்பதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர் சிவராமன் அறிவுறுத்தியுள்ளார். அதற்கு பதிலாக சில பானங்களையும் அவர் பரிந்துரைத்துள்ளார். தினமும் காஃபி டீ குடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதற்கு பதிலாக தேநீரில் ஒரு சிறிய மாற்றம் செய்து பருகலாம் என்று தெரிவித்துள்ளார். ஒரு நாள் நெல்லிக்காயை கசாயமாக போட்டு அதில் தேன் கலந்து குடிக்கலாம். குறிப்பாக நெல்லிக்காய் பொடியை 1 ஸ்பூன் போட்டு அத்துடன் 1 கிளாஸ் இளஞ்சூடான தண்ணீர் ஊற்றி தேன் கலந்து குடிக்கலாம். இந்த நெல்லிக்காயின் மூலம் நோய் எதிர்ப்பாற்றலை வயதான பின்பும் கூட மீட்டெடுக்க முடியும். இதேபோல் ஒரு நாள் ஆவாரை தேநீர் குடிக்கலாம். ஒரு நாள் வெந்நீரில் எலுமிச்சை இஞ்சி சாறு கலந்து குடிக்கலாம். மேலும் தேநீரை குடிக்கும் முறையும் ஒன்றும் உள்ளது. அதன்படி வெறும் தேயிலை கொதிக்கும் நீரில் 1 ஸ்பூன் போட்டு அதனை சிறிது நேரம் மூடி வைத்து குடிக்க வேண்டும். இப்படி குடிப்பதைத்தான் தேநீர் என கூறுவார்கள். காலையில் இதை குடித்தால் ஆரோக்கியம் நிச்சயம். உலகிலேயே தேநீரில் பால் சேர்த்து குடிப்பவர்கள் இந்தியர்கள் தான் என மருத்துவர் சிவராமன் தெரிவித்துள்ளார். தேநீரின் பெரும்பாலான சத்துக்கள் பால் சேர்ப்பதால் நம் உடலுக்கு கிடைப்பதில்லை. எனவே தேநீரில் பால் சேர்ப்பது தவறான ஒன்றாகும். எனவே பிளாக் டீ, கிரீன் டீ ஆகியவற்றையும் தேநீராக குடிக்க வேண்டும் என மருத்துவர் கூறுகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான டீ குடித்து போர் அடித்து விட்டது என்றால் வெவ்வேறு மாதிரியான டீ அருந்தலாம். கிரீன் டீ, லெமன் டீ, நெல்லிக்காய் டீ, கரிசாலை டீ, ஆவாரம்பூ டீ போன்ற டீ வகைகளை எடுத்துக்கொள்ளலாம்.